ரேண்டமாக ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து பண்ணலாம். ஓகே, நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? ரேண்டமாக அப்படியே எடு. ரேண்டமாக எடுக்க சொன்னேன் நான் உன்னைய. கண்ணை மூடு, ரேண்டமாக எடு. ஓகே, பிரெயின் ஸ்ட்ராமிங் பசில்ஸ் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ ரேண்டமாக என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் எடுத்திருக்கான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷேப் டிவைடிங் ஒரு கேம். 3 லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகலாம், பட் வந்து கட் ஆகக்கூடாது. எல்லா 4 பாகமாக பிரிக்கணும். 3 லைன் வரைஞ்சிக்கணும். அதை வந்து 4 பாகமாக பிரிக்கணும். அந்த 4 பாகத்துக்குள்ளேயும் இந்த பெரிய ஒயிட் சர்க்கிளும் பிளாக் சர்க்கிள் அண்ட் ஸ்மால் சர்க்கிள் ஏதாவது ஒன்று வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன் எப்படி டிவைட் பண்ண இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் கேம் விளாட்றான்னு பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? எப்படி 3 லைன்ஸ் தான் வரையணும். 3 லைன்ஸ். 3 லைனும் ஒன்று டச் பண்ணிக்கலாம், பட் ஆனால் கிராஸ் ஆகக்கூடாது, கட் ஆகக்கூடாது, இப்படி ஆகக்கூடாது. ஆமாம். அது மீன்ஸ் புரியுதா? அந்த பாரு கொடுவேன். 3 லைனு, 1 லைன், 2 லைன், 3 லைன், இப்படி 3 லைன் இப்படி ஒன்று டச் பண்ணிக்கலாம், பட் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். 3 ஸ்ட்ரைட் லைன் தான் வரையணும். இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ? ஓகே, 1 வரைஞ்சாச்சு. ரெண்டு வரைஞ்சிட்டேன். 3 வரைஞ்சிட்டேன். ஓகே, சூப்பர். பெரிய சர்க்கிள் இது 4 பாக்ஸ் ஆயிடுச்சு. 3 லைன் வரைஞ்சி. ஸோ இதுக்குள்ளேயும் 3 சர்க்கிள் இருக்குது. இதுலேயும் பெருசு கருப்பு சின்னது ஒன்று இருக்குது, பெருசு கருப்பு சின்னது ஒன்று இருக்குது, பெருசு கருப்பு சின்னது ஒன்று இருக்குது. செம்மடா செல்வா, சூப்பர்ரா, சூப்பர், கரெக்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த சால்வ்ஸ் எப்படி சால்வ் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி தான் வரும், நீங்களும் யோசித்தீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.